நான் சில டைம் நினச்சிருக்கேன், இந்த சூசைட் பண்ணுறவங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாமே முட்டாளுங்க, இறந்துட்டானுங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்களெல்லாம் அந்தளவுக்கு தள்ளி கொண்டு போகுது. அந்த ஒரு மரணங்கிறது அந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போகுது. வெட்டியில் தற்கொலை பண்ணுறது வேஸ்ட்டு. ஆனால் சில பேரெல்லாம் ரொம்ப எப்படி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ இந்த மாதிரி வரும்போது யோசனை பண்ணுறேன் நான் அப்படியே. நான் அன்றைக்கெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து சும்மா தற்கொலை பண்ணிக்கிறானுங்க, எதுக்கு தான் தற்கொலை பண்ணிக்கிறானுங்களோ அப்படின்னு நினைப்பேன். அவன் எந்தளவுக்கு காயப்பட்டிருப்பான்னு எனக்கு இப்போ என்னால் கொஞ்சம் உணர முடியுது, கொஞ்சம் லைட்டாக. ஆனால் தற்கொலை தப்பு தான். தற்கொலைங்கிறது கடவுளாக கொடுத்த உயிர், கடவுளாக எடுக்கணும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே. அப்படித்தான் நான் இருக்கேன். அந்த தற்கொலை பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் இதாக தான் நினச்சிருக்கேன். லூஸு அப்படின்லாம் பேசியிருக்கேன். மேலே அது லாட்ஜிலேருந்து நான் மேலே அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க கீழே. இப்போ மேலே வந்துட்டு ரோசிக்கிட்ட சொல்லிகிட்ருப்பேன், ரோசி தற்கொலை பண்ணிட்டாங்களா மாட்டி ரோசி அப்படிம்பேன் நான். ஏன் வாழை பிடிக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருப்பேன். தப்பு தான், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல. நம்ம தான் பெரிய பிடுங்கி நம்ம பேசக்கூடாது எதுவுமே இருந்தாலும். அந்த தைரியம் தான் இருந்துச்சு. மற்றபடி நான் வேறு எந்த ஒரு ஐடியா என்கிட்ட இல்லை. ஒரு சின்ன ஒரு கெட்டணம் கூட என்கிட்ட இல்லை உண்மையாலுமே.